السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: اجتنبوا الخمر فإنه أم الخبائث، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமூகத்திற்கு பொருந்தக்கூடிய அனைவருக்கும் பொருத்தமான இயற்கை மார்க்கமாக இருக்கிறது. மனிதனுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. படைத்தோனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மட்டும் சொல்வதோடு நின்று கொள்ளாமல் படைப்பினங்களின் வாழ்க்கை குறித்தும் பேசக்கூடிய ஒரு உன்னதமான உயரிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை உண்டு. இதுவெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு சமூகத்திற்கோ நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ, அவனுடைய உடலுக்கும் அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய மனதிற்கும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ, அவை அனைத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கும். இஸ்லாம் அதை ஊக்கப்படுத்தும், ஆர்வப்படுத்தும், செய்ய வேண்டும் என்று தூண்டும். எது தனி மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, அவனுடைய அழிவுக்கு காரணமானதாக, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ, அவை அனைத்தையும் இஸ்லாம் தடுக்கும். அது கூடாது, அதை தொடாத, நெருங்காத, அதன் பக்கம் போயிடாத என்று எச்சரிக்கும். இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களில் ஒன்று. இஸ்லாம் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ, அதை செய்யுங்க என்று ஊக்கப்படுத்துகிறதோ, அவை அனைத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள். அது மனித சமூகத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எதை தடுத்திருக்கிறதோ, கூடாது என்று சொல்கிறதோ, அதை உற்று நோக்கினால் அது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது அசிங்கமான செயலாக இருக்கும். இஸ்லாம்னா என்னன்னு கேட்டால் இதை சொல்லிடலாம். நன்மை தரக்கூடியதை ஏவும், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை தடுக்கும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்திற்கான சரியான அடையாளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான்: யுஹில்லு லஹுமுத் த்வய்யிபாதி வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ரப்புல் ஆலமீன் சொல்வான், நல்லவைகளை அவர்கள் ஆகுமாக்குவார்கள்.
எது அழகானதாக இருக்கிறதோ, தூய்மையானதாக இருக்கிறதோ, அதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது கூடும், அது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். எது அசிங்கமானதோ, எது அருவருப்பானதோ, எது மனித சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதை அவர்கள் தடுத்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மனித சமூகத்திற்கு அழிவையும் பாதிப்பையும் ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய மதுவும் அது சார்ந்த போதை தரக்கூடிய விஷயங்களும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. மது என்பது தனி மனிதனுக்கும் கேடு, ஒரு குடும்பத்திற்கும் கேடு, சமூகத்திற்கும் கேடு. குடியை கெடுக்கும் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குடிக்கக்கூடியவராக, அதற்கு அடிமைப்பட்டவராக இருந்துவிட்டால் ஒட்டுமொத்த குடும்பமும் அழிந்து போகும். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அது சாபக்கேடாக அமைந்துவிடும். ஒரு குடும்பத்தை நாசப்படுத்திவிடும், சமூகத்தையும் அது நாசப்படுத்திடும், சமூகத்தினுடைய ஒழுங்கை இல்லாமல் ஆக்கிரும். போதை தரக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய அறிவை போக்கி, அறிவை மழுங்கெடுக்க செய்து, அவன் தன்னிலை மறந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போய் நிறுத்திடும். அறிவு என்ற மிகப்பெரிய மனிதனுடைய சொத்தை பிடுங்கக்கூடிய வேலையைத்தான் இந்த போதை தரக்கூடிய விஷயங்கள் செய்கிறது. அறிவு இருக்க வேண்டும், சிந்திக்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அதை தொடமாட்டார்கள், அதன் பக்கம் போக மாட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் இதுவரை மது குடித்திருக்கிறீர்களா? அஷ்ரப்தல் கம்ர், நீங்கள் மது அருந்திய பழக்கம் உண்டா என்று கேட்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், லம் அஷ்ரப், அதை நான் குடித்ததில்லை. கேள்வி கேட்டவர் திருப்பி கேட்டார், நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால தான் மதுதானே எல்லாருக்கும் அடிப்படை விஷயமாக இருந்துச்சு, ஏன் மதீனாவுக்கு போகிற வரைக்கும் மது ஹலாலாகத்தானே இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு போன பிறகுதான் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு ஏற்படுத்தினான். எது கூடும், எது கூடாது, எது ஹலால், எது ஹராம் எல்லாம் மதீனாவில் தானே இறங்குச்சு. நீங்கள் முதலாக பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராச்சே, அது வரைக்கும் அது ஹலாலாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட நீங்கள் குடித்தது இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கூட நீங்கள் அதை தொட்டதில்லையா என்று கேட்கப்பட்ட பொழுது நான் தொட்டதே இல்லை என்று சொன்னார்கள். அவர் ஆச்சரியப்பட்டு போனார், எப்படி அதை தொடாமல் நீங்கள் இருந்தீர்கள்? ஒட்டுமொத்த சமூகம் அதில் தானே விழுந்து கிடந்தது, எப்படி அதை நீங்கள் குடிக்காமல் இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான், சமூகம் அதில் தான் விழுந்து கிடந்தது, அதை குடிக்கக்கூடிய நீரை போன்றவர்கள் சர்வசாதாரணமாக அதை குடித்து கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் நான் ஏன் அதை தொடவில்லை என்றால், மது என்பது அது அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும், மனிதனுக்கு இழிவை ஏற்படுத்தும். இந்த ரெண்டு காரணத்தினால என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் மதுவை தொட்டதில்லை என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். அறிவை இல்லாமல் ஆக்கிரும். மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தை அறிவு தான், சிந்திக்கக்கூடிய திறன் தான், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவு, எது நல்லது எது கெட்டது, எது வாழ்க்கைக்கு உதவும் எது வாழ்க்கைக்கு உதவாது என்பதை சிந்திக்கிறோமா இல்லையா? இந்த சிந்திக்கக்கூடிய திறன், அறிவு, இதை முதல்ல டேமேஜ் பண்ணிடும் மது அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த அறிவை போக்கக்கூடிய, அறிவை அழிக்கக்கூடிய காரியத்தில் தான் இன்றைக்கு சமூகம்
ரொம்ப மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், வினோதத்திலும் வினோதம். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய நிஅமத். அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை பெரிய காசு பணத்தை கொடுத்தும் அதை பெற முடியும் என்று இருந்தால் மனிதன் அதை கொடுத்து வாங்கிடுவான். கடைகளில் அறிவு கிடைக்கும், காசு கொடுத்தா அறிவு கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா எத்தனை கோடியை கொடுத்தாலும் மனிதன் வாங்கி விடுவான். ஏன்னா அறிவு வேணும்னு மனிதன் விரும்புகிறான். ஒருத்தனுக்கு உச்சகட்டமான அறிவு இருந்துச்சுன்னா மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை போற்றுகிறார்கள். இன்றைக்கு 18 வயசு இளைஞன் ஒருவன் செஸ் போட்டியில் உலக சாம்பியனாக இருக்கிறான். இன்னைக்கு உலகமே உற்று பார்க்கிறது அவனை. ஏன்னா செஸ் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு. அதனால உலகமே அவனை பாராட்டுகிறது, அவனை பார்த்து வியந்து நிற்கிறது. அறிவை மனிதன் விரும்புகிறான். எத்தனை காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் வாங்கிடுவான். ஆனால் அதே அறிவை கெடுக்கக்கூடிய ஒன்றை காசு கொடுத்து வாங்குறான். மது, போதை தரக்கூடிய விஷயங்கள் அறிவை போக்கிறோம், ஆனால் அதை காசு கொடுத்து வாங்குறான். அறிவை போக்கிறமே அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு இல்லை. இதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். இன்னைக்கு அந்த நிலையைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த சமூகமும் அந்த போதை தரக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபக்கேடு என்று சொன்னால் அது மதுவும் போதை தரக்கூடிய அத்தனை விஷயங்களும். எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஜ்தனிபுல் ஹம்ர், நீங்கள் மதுவை விட்டுவிடுங்கள், அதன் பக்கம் போவாதீங்க, தொடாதீங்க. ஃபைன்னஹு உம்முல் கபாயிஸ், அது எல்லா பாவத்திற்கும் அடிப்படை அதுதான். அது ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா பாவமும் வந்துடும். நல்லவனை கூட மிக மோசமானவனாக, இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவனை கூட மிக கீழ்த்தரமானவனாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை அந்த மது செய்யும். அதனால் எல்லா பாவத்திற்கும் தாய் அந்த மது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய வணக்கத்தையும் அவருடைய தூய்மையான வாழ்க்கையையும் அவருடைய பரிசுத்தமான அந்த வாழ்வையும் பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனி டைம் தொழுதுகிட்டு இருப்பார், எனி டைம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருப்பார், நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்வார், பாவத்தை அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாருங்கிற அளவுக்கு மக்கள் அவரை ஆச்சரிய கண்ணோடு பார்த்தார்கள். அந்த அளவிற்கு மிக உயர்ந்த மனிதராக அவர் இருந்தார். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஷைத்தான் அவரை வழிகெடுக்க முற்பட்டான். அவனை வழிகெடுக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டான் ஷைத்தான். நல்ல மனிதரை பார்த்தால் ஷைத்தானுக்கு பிடிக்காது, அவனை எப்படியாவது வழிகெடுக்கணும் அப்படின்ட்டு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வான். இப்போ அவரை வழிகெடுக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஒரு பெண்ணை வச்சு வழிகெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அதற்கான ஸ்கெட்ச் போட்டான். ஷைத்தானுடைய வலைகளில் ஒன்று பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய வலை. மனிதர்களை சிக்க வைப்பதற்கு அந்த பெண்கள் என்ற வலையைத்தான் மனிதர்கள் மீது ஷைத்தான் வீசுகிறான். அதில் மாட்டிக்கிட்டா போச்சு, அதைத்தான் அவன் தன்னுடைய வலையாக பயன்படுத்துகிறான். பெண்ணை வச்சு எப்படியாவது அந்த நல்ல மனிதரை வழிகெடுத்துடலாம் அப்படின்னு ஷைத்தான் முற்பட்டான். ஒரு அழகான ஒரு பெண்மணி அந்த வணக்கசாலிக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். இந்த மாதிரி நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன், ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்கள் களிமா சொல்லிக் கொடுங்க, இஸ்லாம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் பற்றி சொல்லுங்க, ஈமானை பற்றி சொல்லுங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க, ஓரிரை கொள்கை என்ன அப்படிங்கிறத எனக்கு அதனுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வீட்டுக்கு எனக்கு களிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி ஒரு ஆளை விட்டு சொல்லி அனுப்புகிறோம். ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவது எவ்வளோ பெரிய பாக்கியம்.
எவ்வளவு உன்னதமான ஒரு செயல். அதனால் அவர் புறப்பட்டு போனார் அந்த வீட்டுக்கு. அது வீட்டுக்குள்ளே போய் உள்ளே உட்கார்ந்த உடனே அந்த பெண்மணி சொன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் உங்களை வர சொல்லலை, ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் உங்களை வர சொல்லலை. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டும், உங்க கையால் கொல்லணும், அல்லது என் கூட தப்பாக நடந்துக்கணும், அல்லது இந்த மதுவை குடிக்க வேண்டும். இந்த மூணில் எதையாவது ஒன்று நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் உங்களை வர வச்சேன். அவர் முடியாதுன்னாரு. பாவத்தை திரும்பி கூட பார்க்காத அளவிற்கு பக்குவப்பட்டவர் அவர். முடியாதுன்னு மறுத்தார். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அச்சப்பட்டார், பயந்தார். அந்த பெண் சொன்னால், என் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, நான் சொல்வதற்கு நீங்கள் முற்படவில்லை என்றால், அதை செய்வதற்கு நீங்கள் முற்படலை அப்படின்னா, நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டி உங்களை கேவலப்படுத்திடுவேன், உங்களை அசிங்கப்படுத்திடுவேன். நீங்கள் மூணில் எதையாவது ஒன்று செஞ்சாகணும். இந்த குழந்தையை கொல்லணும், அல்லது என்னுடைய ஆசைக்கு இணங்கணும், அல்லது இந்த மதுவை குடிக்க வேண்டும். அவர் பார்த்தார், கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஊரெல்லாம் நம்மளை பாராட்டுகிறது, நம்மளை பார்த்து மெச்சுகிறது. இந்த ஒரு சின்ன காரியத்தினால நம்மளுடைய இமேஜை கெடுக்கணுமா, நம்முடைய கண்ணியத்தை கெடுக்கணுமா? மனிதன் என்றைக்குமே கண்ணியத்தை விரும்புவான், கண்ணியத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பான். இந்த ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம கண்ணியம், ஒட்டுமொத்த கண்ணியமும் போயிருமே. அப்படி பார்த்தாரு, கொலை செய்கிறதா, பெண்ணோடு தவறாக நடந்துக்கிறதா, மது குடிக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு மது அப்படிங்கிறது லேசான பாவமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா கொலை செய்கிறது பெரிய குற்றமாச்சல். ஒரு பெண்ணோடு தவறாக நடந்துக்கிறது அது பெரிய குற்றம். அதுக்கு ஒரு கிளாஸ் மதுவை குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு மது குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்த அந்த பெண்மணி ஒரு கிளாஸ் உள்ளே போன உடனே மறுபடியும் கையை நீட்டினார். இன்னொரு கிளாஸ் எனக்கு வேணும். ஊற்றி கொடுத்தால் இன்னொரு கிளாஸ் வேணும் அப்படின்னு கையை நீட்டிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் போதையின் உச்சத்தில் போய் அந்த குழந்தையை கொன்றார். அந்த பெண்ணிடத்திலும் தவறாக நடந்து கொண்டார். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மதுதான் எல்லா பாவத்திற்கும் அடிப்படை தாய். அது வந்துருச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மது குடித்ததனால் அவர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 குற்றத்தையும் அவர் சாதாரணமாக செஞ்சிட்டார். வற்புறுத்தவே இல்லை அந்த பெண்ணு. எல்லா பாவத்திற்கும் அடிப்படையாக இந்த மது இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது உண்மையிலும் உண்மை. மது எங்க வருதோ அங்கே எல்லா குற்றங்களும் வந்துடும். மனிதனை இழிவுபடுத்திடும், கண்ணியமில்லாத காரியத்தை செய்ய வச்சிரும். எதையெல்லாம் அசிங்கம் என்று சாதாரண மனிதன் உணர்வானோ அதையெல்லாம் அவனை செய்வதற்கு தூண்டக்கூடியதாக அந்த போதை தரக்கூடிய பொருட்கள் இருக்குது. மதுவினுடைய மிக ஆபத்தான விஷயங்கள் என்ன ஒன்று, மூளையில் இன்ஹிபிட்டரி சென்டர் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி டேமேஜ் ஆயிரும். இந்த மூளை அப்படிங்கிறது பல பகுதிகளை சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு விஷயம். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு எது தவறு அப்படிங்கிறத சொல்லி, இதை செய்யாத, இதன் பக்கம் போவாத, இதை தொடாத, இது உனக்கு கண்ணியமாக இருக்காது என்று உணர்த்தக்கூடிய வேலையை தான் அந்த பகுதி செய்தான். கண்ணியமில்லாத ஒரு காரியத்தை இது கண்ணியமான விஷயம் அல்ல, இது அசிங்கமான விஷயம், இதை தொடாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையைத்தான் அந்த பகுதி செய்யுது. அந்த பகுதியை போதை தரக்கூடிய விஷயங்கள் அழிச்சிருமா. அப்ப என்ன நடக்கும்? கண்ணியமில்லாத காரியத்தெல்லாம் செய்வான், அசிங்கமான விஷயத்தெல்லாம் செய்வான். எதை ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடாது நினைப்பானோ அந்த எல்லாத்தையும் மனிதன் செய்வான். இன்னைக்கு படித்தவன், படித்து பட்டம் வாங்கியவன், ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பிறந்தவன், ரோட்டில் விழுந்து கிடக்கிறான்ல, ரோட்டில் படுக்கிறான்ல, ரோட்டில் படுக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனிதனுடைய உள்ளம் இடம் கொடுக்குமா? அது கண்ணியமாக நினைப்பானா? ஆனால் இன்னைக்கு படித்தவன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான, என்ன காரணம்? மது. அந்த பகுதியை டேமேஜ் ஆக்கிறதுனால அந்த குற்றம், அந்த கண்ணியமற்ற ஒரு செயல் அவனுக்கு பெருசாக தெரியறதில்லை. தண்ணியை போட்டுக்கிட்டு தாயை அடிக்கிறான், தந்தையை திட்டுறான்,
செய்யக்கூடாத அத்தனை காரியங்களையும் செய்கிறான். அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் மனிதன் செய்து கொண்டு இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை அந்த போதை தரக்கூடிய விஷயம் அழிச்சு நாசமாக்கிறோம். அந்த அறிவு மழுங்கடிக்கப்படுகின்ற காரணத்தினால் எல்லா குற்றங்களும் அவன் சாதாரணமாக செஞ்சிருவான். நீங்க அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமூகத்தில். ஆனால் இன்றைக்கு அந்த மதுவை தாண்டி, மதுவையே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். எல்லா பாவத்திற்கும் அடிப்படை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மதுவை தாண்டி போதை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்திற்குள்ள நுழைஞ்சிருச்சு. கஞ்சா, குட்கா, அபின், போதை தரக்கூடிய மாத்திரைகள், போதை ஏற்படுத்தக்கூடிய ஊசிகள், டானிக்குகள் என்று இன்றைக்கு போதையினுடைய அடுத்த கட்ட நகர்விற்கு இன்னைக்கு சமுதாயம் போயிருச்சு. இது மதுவை விட மிக மோசமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது ஒருத்தர் குடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் யாருக்கு தெரியாமலாம் குடிக்க முடியாது. யாருக்கு தெரியாம மது குடிக்க முடியுமா? அவருடைய வாடை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அதெல்லாம் காட்டி கொடுத்துரும். குடும்பத்திற்கு தெரியாட்டையும் கூட இருக்கிறவனுக்காச்சும் தெரியும் இவன் தண்ணி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது. ஸ்மெல் காட்டி கொடுத்துரும். இன்னைக்கு வண்டி ஓட்டும் பொழுது வண்டியை நிப்பாட்டி ஸ்மெல்ல அதாவது வாடை என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறானா இல்லையா போலீஸ்காரங்க? தண்ணி அடிச்சிருக்கிறா அப்ப ஊது அப்படிங்கிறாங்க. ஊதுனா தெரிஞ்சிடும். பக்கத்தில் இருந்தால் அவருடைய வாடை காட்டி கொடுத்துரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணாவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் பெரிய தப்பு செஞ்சுட்டா எனக்கு தண்டனை வேணும் அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவர் சொன்னதை காதில் வாங்கலை, கண்டுக்கல. மறுபடியும் இந்த பக்கமாக வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் பெரிய குற்றம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை வேண்டும், நான் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. மறுபடியும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் தன்னுடைய நிலையை குறித்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவர் பைத்தியம் முடிச்சிருச்சா, இவருக்கு அறிவு இல்லாமல் போயிடுச்சா, அவர் உளர்றாரு, நான் தப்பு செஞ்சுட்டேங்கிறாரு, தண்டனை வேணுங்கிறாரு, இவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு பாருங்கன்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் பைத்தியம்லாம் இல்லை, நல்லதாக இருக்கிறாரு. தண்ணி அடிச்சிருக்கிறாரா பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிட்ட போய் நுகர்ந்து பார்த்தாங்க. அவருடைய வாயிலிருந்து எந்த வாடையும் வரலை. அதுக்கு பிறகு அவர் செஞ்சது குற்றம் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அதற்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மது குடித்திருந்தால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் காட்டி கொடுத்துரும். ஆனால் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய போதை தரக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் அந்த மது மாதிரி வெளியே காட்டி கொடுக்காது. எவன் அதை போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. குடும்பத்துக்கு தெரியாது, ஆசிரியர்களுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது. இவன் அந்த போதை தரக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப எவ்வளவு ஆபத்தான விஷயம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகம், குறிப்பாக இளைஞர்கள் போதைக்கு பின்னால் போய்கொண்டு இருக்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோம். அதைவிட மிக மோசமான செயல், ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு அது வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கக்கூடிய 8th 9th படிக்கக்கூடிய சிறுவர்கள் கையில் இன்னைக்கு போதை தரக்கூடிய பொருள் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை, ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு தெரிவதில்லை. என் பையன் நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா இன்னைக்கு பையன் கையில் இன்னைக்கு போதை, அபின், குட்கா போன்ற விஷயங்கள் இன்னைக்கு பையன் கையில் இருக்குது, வெளியே தெரியறதில்லை. பிள்ளைங்க நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள காலகட்டம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. இதைவிட மிக ஆபத்தான, அசிங்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த போதை தரக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய டீலர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய பையன் கையில் இன்னைக்கு போதை பொருள் இருக்கிறது, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு சொன்னா, அது அவன் கையில போய் சேர்க்கக்கூடிய வேலை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அசிங்கப்பட வேண்டிய, தலை குனியக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயம். இந்த மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 50 பேர் போதை கடத்தல் விஷயத்தில் பிடிபட்டிருக்கிறாங்க. அந்த 50 பேரும் இஸ்லாமியர்கள்.
ராமநாதபுரத்தில், சென்னையில், இப்படி தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் இந்த டிசம்பர் மாதத்துலேயும் அதற்கு முந்தைய நவம்பர் மாதத்திலையும் செய்தி பேப்பர்கள் நமக்கு சொல்லுது 50 பேர் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 50 பேருமே இஸ்லாமிய இளைஞர்கள். எங்கே போனது அந்த தீன்? இறையச்சம் எங்கே போனது? அறிவை மழுங்கடிக்க செய்து ஒரு குடும்பத்தையே நாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை இலகுவாக சிறுவர்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாசக்கார வேலையை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்வது எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல். எந்த தைரியத்தில் இன்னைக்கு செய்கிறோம்? என்ன விளங்கிக்கிட்டாங்க? பயன்படுத்தினா தவறு, வித்தா என்ன? பயன்படுத்தினா தவறு, வித்தா என்ன குற்றம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படை சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், எதுவெல்லாம் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது விற்பதற்கும் தடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார், ஒரு கிராமவாசி வந்தார். வரும்பொழுதே ஒரு மது பாட்டிலை கையில் பிடிச்சிட்டு வந்தார். பெருமானார் கையில் வந்து கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் அன்பளிப்பாக இதை தர்றேன். தூரத்திலிருந்து, வெளியூர்ல இருந்து, கிராமப்புறங்கள்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு வரும் பொழுது எதையாவது ஒன்று கொண்டு வருவாங்க. காய்கறிகளை கொண்டு வருவாங்க, தானியங்களை கொண்டு வருவாங்க, பழங்களை கொண்டு வருவாங்க. அந்த ஊர்களில் எது கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா பெருமானாரை பார்க்க போகிறோம், எதையாவது ஒன்று கையில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அவர் வந்து மது பாட்டிலை கையில் கொண்டு வந்தார். ஏன்னா எல்லாரும் சகஜமாக குடிக்கக்கூடிய விஷயமா தானே அன்னைக்கு இருந்துச்சு. வந்து கொடுத்தாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலா தஅலமு, உனக்கு தெரியாதா இது ஹராமாக்கப்பட்டு விட்டதே, அல்லாஹ் தடை செஞ்சுட்டானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு தான், அந்த நேரத்தில் தான் வந்து மது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அவர் தெரியாதுன்னு சொன்னார். வேண்டாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் ஏதோ காதில் வந்து ஊதினார், அவருடைய காதில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மனிதர் சொன்னார், இது ஹராமோ வேண்டான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், வேற யாருக்காவது இது விற்று காசாகிரு என்று அவர் என்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதுவெல்லாம் பயன்படுத்துவதற்கு தடையோ அதை விற்பதற்கும் தடை கூடாது, அதை அன்பளிப்பாக கொடுப்பதற்கும் தடை. நான் பயன்படுத்தலையே, நான் குடிக்கலையே, நான் போடலையே என்று சொல்ல முடியாது. அவன் போடுறதுக்கு நீதான காரணமா இருக்கிற, அவன் குடும்பம் அழிகிறதுக்கு நீதான காரணமா இருக்கிற. அதை எப்படி இஸ்லாம் அனுமதிக்கும்? பாவத்தை மட்டுமல்ல, பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனையையும் இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. அதான் இஸ்லாத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே. விபச்சாரத்தை மட்டும் இஸ்லாம் தடை செய்யல. விபச்சாரத்துக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கும்? பார்வை, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்துக் கொள்வது, தனி அறையில் இருப்பது, பேசுவது, பார்ப்பது, இதெல்லாம் தான் அந்த தவறுக்கு, பெரிய தவறுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதனால எல்லாத்தையும் டோட்டலா தடை செஞ்சிருக்குது. ஒரு பெண்ணோடு தனியா இருக்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணை நீ 2வது தடவை பார்க்கிற அப்படின்னா அது ஹராமான பார்வை. முதல் பார்வை இயல்பாக பற்றுச்சு, அதுதான் ஹலால். நீ திருப்பி பார்த்தனா அது ஹராம்னு சொல்லுதா இல்லையா இஸ்லாம்? ஏன்? பார்வை தான் அந்த தவறுல கொண்டு போய் 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தும். பாவத்தோடு சேர்த்து அதற்கு துணை புரியக்கூடிய, அதற்கு காரணங்களாக இருக்கக்கூடிய அத்தனையும் இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் போதை தரக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துவது எப்படி குற்றமோ, இன்னொருத்தன் கையில் கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமாக இருக்கிறதும் குற்றம்தான். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை மீட்டெடுக்கிறது ரொம்ப சிரமம், கொண்டு வர முடியாது. எத்தனை பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் நம்ம பசங்க என்ன செய்கிறாங்க நாம் கண்டுக்கிறதும் இல்லை. வீட்டில் எப்படி இருக்க, நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சி நாம் விட்டுடுறோம். வெளியில் அவன் யார் கூட போகிறான், எங்கே பழகிறான், என்ன செய்கிறான், அதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் அப்படி இருக்குது. நாம் நல்ல பிள்ளைங்க தான் பெற்று வச்சுருக்கிறோம், நல்ல பசங்களை தான் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் வெளியே அவன் பழகக்கூடிய இடங்களும் அப்படி சரியாக இருக்குதா அப்படின்னு கவனிக்காமல் விட்டுட்டான் அப்படின்னா மிகப்பெரிய கைசேதத்தை சந்திக்க வேண்டிய நிலை வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால்
அந்த தவறான விஷயங்களுக்கு நாம் எந்த ஒரு வகையிலும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. பணத்திற்கு ஆசைப்பட்டு, செல்வாக்குக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு அந்த காரியத்தை நம் இஸ்லாமியர்கள் செய்வது மிக மோசமான ஒரு செயல். வெளிநாட்டில் போய் ஒருத்தர் சிக்கி மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவர் இஸ்லாமிய இளைஞர், போதையை கடத்திட்டு போனதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, போதை தரக்கூடிய அது சார்ந்த 10 குற்றங்களை சாபத்திற்குரியது என்று சொன்னார்கள். அதை பயன்படுத்துகிறவன் மட்டும் கிடையாது, அதை வாங்கி கொடுக்கிறவன், அதை வாங்குறவன், அதை தயாரிக்கிறதுக்கு உதவுறவன், வாங்கி கேட்கிறவன், அதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு உதவி புரியக்கூடியவன், இப்படியே அது சார்ந்த 10 பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். பெருமானாருடைய சாபம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. சாதாரணமாக எடுத்துக்க கூடாது, நம் வாழ்க்கையை நாசப்படுத்திடும். பெருமானாருடைய சாபம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நான் ஏன் இதை மிக முக்கியமான செய்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், பரவலாக இன்றைக்கு இஸ்லாமிய சிறுவர்கள் கையில் போதை தரக்கூடிய பொருட்கள் வந்துவிட்டது. அதை விற்கக்கூடிய டீலர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைப்பட வேண்டிய, அசிங்கப்பட வேண்டிய, ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மோசமான செயல்களிலிருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் நம் இளைஞர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வரக்கூடிய காலங்களில் மிகச்சிறந்த ஒரு காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சந்ததிகளுக்கு அல்லாஹு தஆலா அமைத்து தருவானாக. கால மாற்றங்களால் நம் இஸ்லாமிய இளைஞர்கள் சிறுவர்கள் வழிதவறி போய்விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மேலான பாதுகாப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.